அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி அனைவர்களுக்கு உங்களுக்கு சொல்றோம்ப்பா. உங்களை நினைப்பு எனக்கு ரொம்ப வந்துகிட்டே இருக்குதோப்பா. இது பாகிஸ்தான்ல வந்து நம்ம தமிழர்கள் இருக்காங்களா? ஆமா தம்பி தங்கையே, பாகிஸ்தான்ல நம்ம தம்பி தங்கைகள் எல்லாருமே இருக்காங்க. ஆமா, ஆனா வந்து பார்த்தோம்னா அவங்களோட நிலைமை வந்து இப்போ ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில வந்து இருக்காங்க. சோ அவங்க ஒரே ஒரு வாட்டியாச்சு நான் பிறந்த தமிழ்நாட்டை நான் பாக்கணுமே அப்படின்ற ஒரு ரொம்ப ஏக்கத்தோட இருக்காங்க. இந்த வீடியோ பாருங்க. இது வரைக்கும் நான் எத்தனையோ வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். ஆனா இந்த வீடியோ போடும்போது உண்மையிலே சொல்ற ரொம்ப ஒரு மன வேதனையா இருக்கு எனக்கு. ஏன்னா கல்தோன்றா முந்தோன்றா காலத்திலேயே வாளோடு முந்தோன்றிய மூத்த குடி இந்த தமிழ் குடி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு வாழ்ந்தவங்க நம்ம தமிழர்கள். அப்படி இருக்கிறச்ச இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா வேற நாட்டுக்குள்ள போயிட்டு அகதிகளா மாதிரி வாழும்போது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மன வேதனையா இருக்கு. இதை சொல்லும் போது வந்து ரொம்ப ஒரு மன கஷ்டமா இருக்கு. அவங்களோட குமுறல் ஒன்னே வந்துதான் என்ன தெரியுமா கேக்குறாங்க, நான் பிறந்த தமிழ்நாட்டை ஒரு வாட்டியாச்சும் நான் பார்க்கணும். இவங்க எல்லாம் வேற யாரும் கிடையாது. உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், விருதாச்சலம், விருதுநகர், மதுரை, இந்த சைடு கும்பகோணம், தஞ்சாவூர், இப்படி போன மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அங்க மாட்டிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் பாகிஸ்தானுக்குள்ள போய் வந்துடுறேன், ஆனா நான் பிறந்த தமிழ்நாட்டை ஒரு வாட்டியாச்சும் நான் பார்க்கணும் அப்படின்ற ஏக்கத்தோட வந்து இருக்காங்க. எங்க தமிழ்நாட்டுக்கு எங்களை அனுப்பிடுங்க அப்படின்னு அந்த கவர்மெண்ட் கேட்டு பார்த்தா நான் உடவே இல்லை. ஆனா பங்களாதேஷ்ல இருந்தோம், நேபாளத்துல இருந்தோம், கண்ட நாய்ங்கெல்லாம் வந்து பார்த்தா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து திருப்பூர்ல டைட்லாம் வந்து வாழ்ந்துங்க. ஆனா நம்முடைய ரத்த சொந்தம், நம்முடைய தமிழர்கள் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிச்ச ஒரு மக்கள் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து வேற நாட்டுக்குள்ள இருக்கும்போது வந்து ரொம்ப ஒரு மன வேதனையா இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வீடியோ வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா தெரியப்படுத்துங்க.